Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427 21500. உங்களின் இல்லங்களையும் வாழ்வையும் இனிதே ஒளிமயமாக்கிட GT ராயலின் தீப்பெட்டிகள். தரமானது, பாதுகாப்பானது. ஓ நோ, ரொம்ப போர் அடிக்குது. Take it, date not bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date Nut Bites. பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் பாண்டே சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இறைவன் காரணங்க நல்லா இருக்கீங்க. திரு விஜயனுடைய அரசியல் ஒரு தெளிவான அரசியல், அதே போல யாரை எதிர்க்கணும், என்ன அரசியல் பண்ணணுன்ற ஒரு திட்டம் இருக்கிறதா நீங்க உணர்றீங்களா? அவர் பேசுறதெல்லாம் வச்சு தெளிவா இருக்கிறாரு, திட்டம் இருக்குது. ஆனா சரியான திசையில் இருக்குதான்னு நான் சொல்ல மாட்டேன். தெளிவு இருக்குது, திட்டமிடல் இருக்குது, அதுல சரியா பயணிக்கிறாரு. அது சரியான பயணமா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து சும்மா நாத்துக்கு ஒன்றிய அரசு எதிர்க்கிறாரு. ஒன்றிய அரசை எதை எதிர்க்கிறாருன்னு சொல்லணும்ல. பெரியாருடைய கொள்கையை ஏற்கிறேன்னு சொல்றாரு, பெரியாருடைய கொள்கை எதை ஏற்கிறேன்னு சொல்லணும்ல. அந்த மாதிரி இல்லை. அது வந்து எல்லாரும் சொன்ன ட்ரெண்டியா எது இருக்குமோ, பிஜேபி திட்டினா ஈஸி, பிராமணர்களை திட்டினா ஈஸி, ஹிந்து மதத்தை விமர்சிச்சா பிரச்சனை கிடையாது. அந்த ட்ரெண்டை பிடிச்சிட்டு போறாரு, அவ்வளவுதான். அது எல்லாருக்கும் அதே மாதிரி போயிடுவோம் நம்ம அப்படின்ட்டு. பிஜேபி திட்டுறாரா? திட்டலையா? எங்க திட்டுறாரு? பிஜேபின்னு எங்க சொல்றாரு? அதாவது ஒன்றிய அரசு சொல்றாரு. ஒன்றிய அரசுன்னு சொன்னாவே நிறைய பேருக்கு கோவம் வருதுங்க. பிஜேபி எனக்குலாம் வரும். எனக்கு காமெடி எனக்கு காரணம் தெரியும்ல. திமுக தலைவர் கலைஞர் அவர் வந்து மத்திய அரசுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை பண்ணவர். அரசமைப்பு எதிர்ப்பு, எரிப்பு எல்லாம் வரைக்கும் பண்ணி தனிநாடு கோரிக்கை தீர்மானங்கள் எல்லாம் கூட இருந்தவர். அவரே கடைசி நாள் வரைக்கும் மத்திய சர்க்கார் அப்படின்னு தான் சொல்லுவார். ரெண்டுமே வடமொழி வார்த்தை. அவருக்கு தமிழுக்கு நீங்க தமிழின தலைவர் தானே சொல்வீங்க நீங்களா? சரி. அவரே மத்திய சர்க்கார்னார். 2021 மே வரைக்கும் திரு ஸ்டாலினே என்னைக்காவது உண்டு சொல்லியிருக்காரான்னு கேட்குறேன். அப்ப திட்டமிட்டு ஒரு இரிட்டேட் பண்றதுக்கான ஒரு முயற்சியை தவிர வேற ஏதாவது அதுல களம் இருக்குதா, நியாயம் இருக்குதான்னு கேட்கிறேன். 2021 தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களா? அதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்தது இல்லையா? 2006 வந்து துணை முதலமைச்சராக இருந்தார்ல, தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு இருக்கிறவர். அப்ப ஏதாவது ஒன்றியம் சொன்னார். ஒன்றியம்ங்கிறது ஒரு கண்டுபிடிப்பு, கொள்கை தெளிவு அப்படின்னு சொன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். சும்மா இரிட்டேட் பண்ணும் அப்படிங்கிறத தவிர வேற ஒண்ணு இருக்கு. இன்றைக்கு அதை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. மாநில அரசை மத்திய அரசு வஞ்சிக்குது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. 2014 பிஜேபியோட ஃபர்ஸ்ட் பட்ஜெட் கலைஞருடைய கமெண்ட் நீங்க பாருங்க. பாஸ் மார்க் வாங்கி விட்டார் மோடின்னு கலைஞர் சொல்றாரு. கலைஞர் சொன்ன தப்புன்னு திரு ஸ்டாலின் சொல்றாரா? சார், திமுக பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கு சார். அன்னைக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தேவை அன்னைக்கு இருந்தது. 2014 கூட்டணி கிடையாது. இல்ல நான் சொல்றேன், நீங்க கலைஞர் காலத்துல சொல்றதுனால போது நான் முட்டுறேன். நான் இல்ல அன்றைக்கு அந்த நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தேவை இருந்துச்சு. என்ன தேவை இருந்துச்சு உங்களுக்கு? மிரட்டல் இருந்துச்சா, அச்சுறுத்தல் இருந்துச்சா, பயம் இருந்துச்சா, தப்பு பண்ணிருந்தீங்களா, என்ன இருந்துச்சு? 2014 யூ ஆர் நாட் இன் அலையன்ஸ். நான் வந்து முன்னாடி நான் பல முறை சொல்றேன், பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு தான் கூட்டணியில சேர்ந்தீங்க. ரைட். குஜராத் கலவரம் போது கூட்டணியில இருந்தீங்க. பிஜேபி என்ன குத்தம் கண்டீங்கன்னு கேக்குறேன் நான். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஏற்றாறு போல ஒரு அரசியலை பிஜேபி செய்யல. தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு, மதிப்பு, மரியாதை, தமிழ் செங்கோல், தமிழுக்கான இருக்கை, பாரதிக்கான மரியாதை, காசி தமிழ் சங்கம் எல்லாமே பிஜேபி தான் பண்ணிருக்கு. இது அலங்காரம், இது நடிப்பு. பேசாதீங்க. சு வெங்கடேசன் ட்ரெயின் டிக்கெட்ல தமிழ் இருக்கான்னு கேட்கிறார். முந்தானே எங்க போயிருந்தீங்கன்னு கேட்கிறேன். தேர்வுகள்ல தமிழ், சிஆர்பிஎஃப் சிஐஎஸ்எஃப்கான தேர்வு தமிழ் எழுத முடியும். நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க மத்தியில கூட்டணி எவ்வளவு நாள் இருந்தீங்க? திமுக சேர்ந்து என்னைக்கா பண்ணீங்களா? பண்ணாதவர் வந்து உத்தமர், பண்ணவர் வந்து நடிப்பு. இது கேட்டா ஒன்றியம் குன்றியம் பீங்க. இங்கு அதற்கான தேவை இல்லாத. என்னங்க தேவை இருக்கு? நான் பதில் சொல்லுங்க. நீங்க திமுக ஆட்சி, அதாவது பாஜக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி தமிழ் இல்ல. பாஜக ஆட்சி வந்த பிறகு அவ்வளவு தமிழ் வந்திருக்கு. செங்கோல் இன்னைக்கு மக்களில் உட்கார்ந்து இருக்கு. தமிழர்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. பீகார்காரனுக்கு செங்கோல் பத்தி தெரியுமா? மக்களவையில மைய இடத்துல உட்கார்ந்து இருக்கு. இல்ல சார், யார் கொடுக்குறாங்க? திமுக ஒரு அரசியல் பண்றாங்க சார். பிஜேபி எதிர்ப்பு, பிஜேபி நாட்டுக்கு ஆபத்து, பிஜேபி தமிழ்நாட்டுக்கு எதிரின்னு சொல்றாங்க. கரெக்டா சொன்னீங்க. இது இந்த மக்கள் புரிந்து கொண்டு ஆமா அவங்க நமக்கு எதிரி, நமக்கு ஆபத்து இல்ல அப்படின்னு ஓட்டு போட மாட்டாங்க, ஜெயிக்க விட மாட்டாங்க. கூட ஓட்டு போட்டே வர்றாங்க. நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு 4 எம்எல்ஏ சார். எத்தனை எம்பி போனாங்க? எத்தனை எம்பி போவாங்க? நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. ஏற்கனவே எம்பி போயிருக்காங்க. முதல்ல திமுக கூட்டிலிருந்து ஜெயிச்சிருக்காங்க, அதிமுக கூட்டிலிருந்து ஜெயிச்சிருக்காங்க, தனிச்சும் ஜெயிச்சிருக்காங்க. நீங்க சும்மா ஒரே மேட்டர் திரும்ப சொல்லணும்னா ஜெயிச்சலாம் நினைக்காதீங்க. தனித்து பாஜக ஆட்சி எம்எல்ஏ வாங்கியிருக்காங்க. 11 எம்எல்ஏ நீங்க கொடுத்து வந்ததா? அதிமுக தேவா, திமுக தேவா? யாரு தேவை? அவர் சொந்தமா வந்து நிக்கலையா? 2021 நீங்க கூட்டணி திமுக கூட்டணியில வச்சுக்கலையா? ஏடிஎம்கே கூட்டணியில வச்சுக்கல? எல்லாரும் வச்சுக்கிட்ட அப்புறம் திடீர்னு உங்களுக்கு தீண்டத்தகாத பிஜேபி என்ன உங்களுக்கு பண்ணிருச்சு? இன்னைக்கு எல்லாரும் ஒரு பக்கம் நிக்கறாங்க. எல்லாரும் ஒரு பக்கம் நிக்கறாங்க. தனியா நின்னு வந்து 3 எம்பி
தனியா அவங்க சார், கூட்டணி அவங்க தலைமையில 40 பேர் ஒரு பக்கம் நிக்கிறாங்க சார், 4 பேர் தான் அவங்க கூட நிக்கிறாங்க சார். அவங்க வாங்க. நமக்கு வாங்க. ஒவ்வாதவர்கள், அவங்க அந்நியப்பட்டவங்க, வேண்டான்றாங்க. 2014 அதிமுக எம்பி ஜெயிச்சது, 2004 திமுக எம்பி ஜெயிச்சது. அப்ப நம்ம மக்கள் வேண்டாம் முடிய மாட்டாங்களா? 96 ஏடிஎம்கே ஜெயிச்சது, 91 டிஎம்கே ஜெயிச்சது. அப்ப மக்கள் வேண்டாம் முடிய மாட்டாங்களா? ஒரு தேர்தல் தோத்தா புதுசா கிராஜுவல் growth. இல்ல நான் கேள்வி பிஜேபி சஸ்டைனபிள் விக்டரி தொடர்ந்து கூட்டிட்டு வருது. புதுசா வந்த விஜய் வரைக்குமே பாசிசம்ட்டார் சார். அவர் என்னன்னு சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. விஜய் தான் சொல்லணும் பாசிசம் நான் சொன்னாரு. திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்த கூடாதுங்கிற பாசிசமா ஏத்தணுங்கிற பாசிசமா சொல்லுங்க. எது பாசிசம் சொல்லுங்க. அதுதான் சொல்லல அவரு. எது சொல்லுங்க. அத சொல்லல. அவர் திமுக சொல்லட்டும், நீங்க சொல்லுங்க. எது தீபத்துன்னு வச்சிட்டு இருக்கீங்க? அறநிலைத்துறை எதிர்ப்புக்கு போகுது. அறநிலைத்துறை வேலை என்ன? வக்ஃபு வாரியம் என்னைக்கா வக்ஃபு லேண்டுக்கு எதிராக போயிருக்காங்க? ஒரு நாள் ஒரு முறை வக்ஃபு வாரியம் வக்ஃபு லேண்ட் இல்லன்னு போயிருக்கா? மதம் சார்ந்த பிரச்சனை வந்துரும். இங்கு பிரச்சனை இருக்கு, அதுக்கு நாங்க உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு போயிருக்கோம். அரசு செய்யட்டுங்க. ரைட், அதுதான் பண்றாங்க. அறநிலைத்துறை ஏன் போச்சு சார்? தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டுல தான் அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட், அது ஒரு தனி ஒரு தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டுல அறநிலைத்துறை இருக்கும். அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல கோயில் இருக்க வேண்டியது. கோயிலுக்கு எப்படி நீங்க பேசுறீங்க? அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல தான் கோயில் இருக்க கூடாது, இருக்க முடியாது சட்டம் சொல்லி இதுதான் இருந்திருக்கு. அம்மையார் ஜெயலலிதா காலத்துலயும் அதுதான், எம்ஜிஆர் காலத்துலயும் அதுதான். எல்லாரும் தப்பு பண்ணா நான் ஒத்துக்கணும் அவசியம் இல்லை. சார், எம்ஜிஆர் அரசமைப்பினுடைய நடைமுறையில இல்லாத ஒண்ண பிஜேபி மாத்தணும்னு நினைக்கிறது மாத்த அரசமைப்பு முடியாது. பத்தி யாருங்க பேசுவா? அரசு பத்தி யாரு பேசுவா? அண்ணன் ராகுல் போய் தூக்கி பிடிச்சு நிக்கிறாரா? அரசமைப்பு 25 26 சொல்லி நீங்க ஏன் இஸ்லாமியர்களுக்கு வைக்கல? ஏன் கிறிஸ்தவர்கள் வைக்கல? சர்ச்சை நீங்க கட்டுப்பாட்டுல எடுங்க, மசூதி நீங்க கட்டுப்பாட்டுல எடுங்க, உங்களுக்கு தெரியும். கோயில் எப்படி உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்? சார், இது இந்து அறநிலையத்துறை ஏற்கனவே அரசின் கட்டுப்பாட்டுல தான் நீண்ட காலமா இருக்குது. இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கட்டும், கோவில் இந்து கட்டுப்பாட்டுல இருக்க வேண்டியது இல்ல. வித்தியாசம் புரிஞ்சுக்க கொஞ்சம். பொதுப்பணித்துறை அரசு கட்டுப்பாட்டுல தான் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் சொல்ல அரசு கட்டுப்பாடு, அறநிலையத்துறை அரசு கட்டுப்பாடு இருக்கணும். அறநிலையத்துறை வேலை என்ன? கோயில்களை கட்டுப்படுத்துவது அல்ல, கோயிலுக்கு எதிராக போய் நிக்குது. கோயிலை கட்டுப்படுத்தவில்லை. அங்கு ஒரு மத கலவரம், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துடக்கூடாது. அத போலீஸ் போட்டும். நான் மறுக்கலையே, தமிழ்நாடு அரசு போக்கூடாதுன்னு சொல்லியே போலீஸ் தான் போட்டு, அதிகாரிகள் தான் அங்க வந்து எங்க ஏதாவது தெரிஞ்சா இல்ல எனக்கு தெரியும் சார், எனக்கு தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? அறநிலையத்துறை எதிர்ப்பு போட்டுருங்க பெட்டிஷன். என்ன தெரியும் உங்களுக்கு? மதுரை கமிஷனர் என்ன சொன்னாரு? நாங்க பாத்துக்கிறோம், நாங்க லீகலா நாங்க பாத்துக்கிறோம் பேசட்டும். நான் அதான் சொன்னாரு, நாங்க லீகலா நாங்க பாத்துக்கிறோம் சார். நான் சொல்ற காது கொடுத்து கேளுங்க, கண்ணை திறந்து பாருங்க. இந்து சமய அறநிலையத்துறை எதிரா பெட்டிஷன் போட்டு இந்த இடத்துல தீமை ஏத்த முடியாது. இது எப்படி சொல்லுங்க? நீங்க ஏன்ட்ட காசு வாங்கி, ஏன்ட்ட டாக்ஸ் வாங்கி, ஏன் கோயிலை நிர்வகிக்கிறேன்னு போய் சொல்லி 1 லட்சம் ஏக்கரை காணாம போக்கி, ஆயிரக்கணக்கான திருமணிகளை வந்து காணாம போக்கிட்டு காசை மட்டும் அடிச்சுக்கிட்டு எனக்கு எதிராகவே நீங்க பேசுவீங்களா? எந்த மதத்துல சாத்தியமா? இது உலகத்துல இந்த மூலையில சாத்தியமா? நீங்க பொதுப்பணித்துறை சொல்லுங்க, போலீஸ் துறை சொல்லுங்க, நான் மறுக்கவே இல்லை. அது உங்க உரிமை, சட்டம். நூற்றாண்டு பிரச்சனை, அதை எல்லாரும் சரி பண்ணிட்டு அப்புறம் கோயிலுக்குள்ள. ஆமாங்க, அறநிலையத்துறை நான் ஒரு கேள்வி தாங்க கேட்கிறேன். அறநிலையத்துறை எப்படி அப்பீல் போய் இவ்வளவுதாங்க கேட்கிறேன். நான் தமிழ்நாடு அரசு பத்தி பேசல, ரொம்ப கவனமா நான் பேசுறேன். தமிழ்நாடு அரசு காவல்துறை நீ உங்க உரிமை. நான் RSS தடை வச்சீங்க, நான் பேசவே இல்லை. சுப்ரீம் கோர்ட் போய் வாங்குறாங்க, அது பிரச்சனையே கிடையாது. அறநிலையத்துறை எப்படி எதிர்க்கலாம்? உங்களுடைய நோக்கம் என்ன? சரி, கோவில்களை காப்பாற்றுறதுறை விளக்கேற்றலாமா? தனிநபர் போய் விளக்கேற்ற முடியுமா? யாரு அதை பண்ணலாம்? எல்லாரும் விளக்கேற்றலாம். அது வந்து ஒரு பெரிய கூட்டம். தனிநபர் பண்ண முடியாது, பண்ண முடியாது. அரசாங்கம் பண்ண முடியாத போது, அறநிலைத்துறை பண்ணாத போது, கோயில் நிர்வாகம் பண்ணாத போது தனிநபர்கள் உச்சி புள்ளியார் கோயில்ல அறநிலைத்துறை தான் ஏத்துது. அறநிலைத்துறை எங்க ஏத்த முடியாது? அறநிலைத்துறைக்கு கோயில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. அறநிலைத்துறை வந்து கண்ண மூடிட்டு வராங்க. தயவு செய்து அறநிலைத்துறைக்கு விளக்கேற்றதுல வேலை கிடையாது சார். அதிகாரிகள் தான் சார். அது இது அதிகாரிகள் உள்ள வரக்கூடாது. அறநிலைத்துறையில பொது உள் அப்படின்னு 2 இருக்கு. பொதுத்துறை, உள்துறை. பொதுத்துறையில நிதி நிர்வாகம் எல்லாம் வருது. சரி, அது ஒழுங்கா நடக்குதான்னு பாக்குற வேலை. நிதி நிர்வாகம் பண்றது அவங்க வேலை இல்ல. நிதி நிர்வாகம் ஒழுங்கா நடக்குதா? ஜியர் யாரு, ஐயர் யாரு, என்ன மொழி, என்ன அர்ச்சனை, என்ன கும்பாபிஷேகம், இதெல்லாம் பண்றது. இதெல்லாம் அத்துமீறல் பண்ணிட்டு இருக்கீங்க. அத்துமீறல் இல்ல, அத்துமீறலா இல்லையான்றது கோர்ட்ல சொல்லிருவாங்க. 100 முறை சொல்லிருக்காங்க, கேட்கல. கோர்ட் சொன்னதை கேட்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. ஆதி கேசலும் ஆதரவு நீதியரசர்கள் கொடுத்த தீர்ப்பை செய்ய முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. இம்பீச்மென்ட் வரைக்கும் போயிருக்காங்கன்னா ஏதோ எதுக்காக காசு வாங்கினாருன்னு சொல்லுங்க, தப்பு பண்ணாரு சொல்லுங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாரு. தீர்ப்பு பண்ணாரு போவீங்களா? நீங்க தீர்ப்பேர்ல போவீங்களா? உங்களுக்கு ஆதரவு பார்லிமென்ட்ல போய் கையில பச்சை கொடுத்தவங்க எல்லாம் உங்களுக்கு தீர்ப்பு சொல்லலாமா? ரத்னவேல் பாண்டியன் சொல்லலாமா? கட்சியில இருந்தாரா இல்லையா? கிருஷ்ணய்யர் சொல்லலாமா? கட்சியில இருந்தாரா இல்லையா? somebody can be in the party. இல்ல, இது வந்து வெறும் திமுக மட்டும் இம்பீச்மென்ட்க்கு போல. திமுக இந்தியாவுல இருக்கிற இந்தியா கூட்டணி பல தலைவர்கள், பல முக்கியமான தலைவர்கள், அவங்கெல்லாம் ஜஸ்டிஸ் ஜிஆர் சொன்னா யாருன்னே தெரியாது. எல்லாரும் கையெழுத்து போட்டுருக்காங்க சார். ஆமா, திமுக கூட்டணிக்கா போடுவாங்க. கூட்டணிக்கா போடுவாங்க. நான் சொல்றேன், நாளை காலையில நீங்க திமுக கூட்டணில ஒரு எம்பி கூட்டிச்சு பேசு. நாளைக்கு நான் உட்கார்ந்து பேசுறேன் உங்களுக்காக. ஒருத்தர் வந்து சொல்றேன் ஜிஆர் சாமிநாதன் செஞ்சு தப்புன்னு சொல்லிரட்டும் சார். உத்தவ் தாக்கரே கூட போட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். நீதிபதிகளை மிரட்டுறீங்க. தீர்ப்பு சொன்னதுக்காக உங்க தீர்ப்பை ஏறுங்க, ஏற்காம போங்க. சரி, 2 நீதிபதிகள் ஏற்றாங்களா இல்லையா? நீதியரசர் ஜிஆர் சாமினா ஒரு தீர்ப்பு கொடுத்தார், சரிங்களா? அதுக்கு எதிராக 2 நீதிபதி கொண்டாங்க, ஒரு வார்த்தை சொல்லிச்சாங்க. அவங்களுக்கு எதிராக கொண்டாங்க இம்பீச்மென்ட்.
அவர்களும் சங்கியா, அவர்களும் பிஜேபியா? ஒரு ஜாதியில ஒருத்தர் பிராமணரா இருந்தா என்னன்னு சொல்லுவீங்களா? நான் தான் சொன்னேன், இந்துவாவும் பிராமணராவும் பிஜேபியாவும் இந்தியனாவும் தான் என்னன்னு சொல்லிடலாம். இன்னொருத்தர் சொல்ல முடியுமா? இல்ல ஒரு இன்னொரு ஜுடிஷியரி நீதியரசர் சந்துரு வந்து 100 தீர்ப்பு கொடுத்திருக்காரு. யாராவது ஒரு ஜாதி கேட்டிருக்காங்களா? இல்ல. யாரா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இருக்கலாம், நடுநாயகம் நீதி நாயகம் போற்றுவீங்க. இல்ல பார்லிமெண்ட் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்கன்னா அவங்க ஏதோ ஒரு அதுல ஒரு அரசியல் நோக்கம் தான் வேற என்னன்றேன். நாங்க நீதியரசர் சந்துரு கொடுத்தால எனக்கு 100 முரண்பாடு இருக்கும். அவரை நேர்மை இன்னைக்கா யாராவது கேட்டிருக்காங்களா? யாராவது கேட்டிருக்காங்களா? ஜிஆர்எஸ் நேர்மையை கூட யாரும் பார்க்கல அப்புறம் சார். எப்படி இம்பீச்மெண்ட்? அப்புறம் எதுக்கு இம்பீச்மெண்ட்? நேர்மை நான் கேள்வி கேட்கல, எதுக்கு இம்பீச்மெண்ட்? மிரட்டுறீங்க. அப்ப எது பாசிசம்? இன்னொரு கருத்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்ற பாசிசமா? எல்லா கருத்தையும் நீதியரசர் சந்துருடைய நடுநிலைமையை ஏற்கிறேன்னு சொல்றேன் நான். அவர் ராமருக்கு எதிராக ராமாயணத்துக்கு 100 பேசி இருக்கிறார். ஆனா நான் வந்து நீதி நாயகம் நான் மதிக்கிறேன். நான் பாசிஸ்ட். ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு வாரத்தோட லஞ்சம் வாங்கினாலும் நீங்க சொல்றீங்க, ஆனா அவர் பாசிஸ்ட். நியாயம் இருக்குதா? இல்ல நானே இன்றைக்கு ஒரு உயிரே போயிடுச்சு. பூர்ணச்சந்திரன் ஒருத்தர் உயிரை விட்டாரு. அதை நான் அந்த பக்கம் தான் நிக்கிறேன். உண்மையாவே அவருடைய உணர்வை என்னால புரிந்து கொள்ள என்ன சொன்ன? எதுக்காக உயிர் விட்டாரு? அறநிலையத்துறை தான் இதுல தலையிட்டு பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவர் அவ்வளவுதான். அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு விளக்கு ஏத்துறது, ஒரு தீபம், என்ன பிரச்சனை? யார் எதிர்த்தா? யார் சண்டை? என்ன பிரச்சனை? என்ன விநாயகர் ஊர்வலம் இந்த பக்கம் போனா பிரச்சனை, தீபம் இந்த பக்கம் எனக்கு புரியவே இல்லையே. தேர்பவனி கிறிஸ்துவ தேர்பவனி போதில்ல, இஸ்லாமியருடைய ஊர்வலம் போதில்ல, சந்தோஷமா தான் எல்லாம் சரின்றோம். யார் மாட்டேன்றா? என்னைக்கு எதிர்த்திருக்காங்க? நாகூர் தர்காவுடைய சந்திரக்கூடுக்கு எங்கேயா ஒரு எதிர்ப்பு வந்திருக்கா? இது வரைக்கும் ஒரு எதிர்ப்பு ஒரு நாள் அங்கெல்லாம் வழியில கோயிலோ குளமோ சாமியோ பூமியோ யாருமே இல்லவே இல்லையா? இந்துக்களே இல்லையா? வேளாங்கண்ணில இருந்து தூத்துக்குடியில இருந்து பெசனர் வரைக்கும் தேர்பவனி போதே யாராவது ஒருத்தர் எதிர்த்து இது வரைக்கும் ஒருத்தர் எதிர்த்திருக்காங்களா? என்ன எனக்கு புரியல. இஸ்லாமியர்கள் எதிர்க்கல, கிறிஸ்தவர்கள் எதிர்க்கல, பிஜேபி அரசியலாக்கும் போது அத கேள்வி கேக்குறாங்க. அதான் நான் சொல்ல வரேன். இஸ்லாமியர்கள் எதிர்க்கல, கிறிஸ்தவர்கள் எதிர்க்கல, அரசாங்கம் எதிர்க்கிறது. இல்ல அரசாங்கம் எதிர்க்கிறது, பிஜேபி அரசியல் பண்ணுது இல்ல. பிஜேபி திருப்பரங்குன்றத்துல உங்களுக்கு தெரியுமா நீதியரசர் 2வது தீர்ப்பு கொடுத்த வரைக்கும் பிஜேபி உள்ளேயே கிடையாது. இது ராம ரவிக்குமார் தனி நபர் முயற்சி. அவர் இந்து முன்னணியும் கிடையாது, ஆர்எஸ்எஸ் கிடையாது, பிஜேபி கிடையாது. அவர்கள் யார் அவர் என்டாஸ் பண்ணணும்? ஏதாவது தெரிஞ்சா பேசுங்க. ஒரு தனி நபர் போராடி அண்ணன் அர்ஜுன் சம்பத் 2வது தீர்ப்புக்கு பிறகுதான் அவர் வந்தாங்க. பிஜேபி தமிழ்நாடு அயோத்தியா மாறினா என்ன தப்பு இல்ல தானே? நீங்க தான் உள்ள கொண்டு வரீங்க. நயனார் நாகேந்திரன் சொல்றாருல்ல, அதான் நீங்க தான் உள்ள கொண்டு வரீங்க. நீங்க தான் அயோத்தி பிரச்சனை இது வரை இன்டெல் தெரிஞ்சுங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. அண்ணன் சொல்றாரு, அவர் கேட்கணும். எச்ராஜா சொல்றாருல, எல்லாருமே இந்த சிக்கந்தர் மலையை அப்புறப்படுத்தணும்னு சொன்னாரா இல்லையா? சிக்கந்தர் மலை கிடையாது. அது யாருமே நீங்க வந்து நவாஸ் கனி சொல்றாரு, அது திருப்பரங்குன்ற மலை எங்களுக்கு தர்காவை அப்புறப்படுத்துங்கன்னாரு சார் அவரு. அது வந்து அவர்கள் பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். எனக்கு உடன்பாடு. எச்ராஜா அதை சொல்றாருன்னா அப்ப அவங்களுக்கு என்ன? எச்ராஜா போய் கேளுங்க. நான் என்ன நீங்க அதையும் பேசுங்க சார். நான் நீங்க தர்காவை நீங்க இல்ல நான் சொல்றது நான் பேசுறேன். நீங்க பேசுங்க, நான் பதிவு பண்றேன். ராம ரவிக்குமாரை ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, பாஜக யாருமே என்டாஸ் பண்ணல. ஒரு பிரஸ் மீட்ல சேர்ந்து கூட நின்றுருக்காங்களான்னு பாருங்க. அவர் ஒரு தனி நபர். அண்ணன் அர்ஜுன் சம்பத் மட்டும் தனித்தனியாக அவர்கள் நோக்கத்துக்கு அவருடைய கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ். இது வந்து அரசமைப்பு கொடுத்திருக்க சுதந்திரம். நீங்க யாரோ கொடுத்த பெருந்தன்மை கிடையாது. மத சுதந்திரம் என்பது நானே கடவுள் நான் சொல்ல முடியும். எனக்கு மத சுதந்திரம் கொடுத்திருக்காங்க. நான் உங்கள்ட்ட பின்னாடி வரவில்லை. ஐ எம் த காட் நான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட உரிமையை அரசமைப்பு கொடுத்திருக்கு. நீங்க இந்து மதத்தை மட்டும் துரத்தி அடிச்சுட்டு இருக்கீங்க. ராமரவிக்குமார் தனியா கேஸ் போறார். ஒரு கேஸ் போறார் பிஜேபியில், 2வது கேஸ் போறார் பிஜேபியில். 2வது கேஸுக்கு வந்துட்டு கண்டெம்டா வந்து நின்று அரசாங்கம் முடியாதுன்னு சொன்ன போது அரசியல் கட்சியில் வர்றார். திரு எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருந்தாரு. என்ன பிரச்சனை? அவர் பிஜேபியா? அவர் சங்கியா? அவர் சொன்னார், ஏங்க நீங்க தடுக்கிறீங்க? அதான் சாதாரணமா முடிஞ்சிருக்க வேண்டிய பிஜேபி இதை ஜனநாயகமா அணுகியதா? திருப்பரங்குன்றத்தை ரொம்ப ஜனநாயகமா. எது பேரிகார்ட் சரியா அணுகலன்ற, பேரிகார்ட் எல்லாம் அடிச்சு போட்டு தள்ளுறதும் போலீஸை தாக்குவதும் பிஜேபி சரியா அணுகலன்ற. எது இந்த தாக்குதல் சம்பவம் எல்லாம் பிஜேபி காரங்க அடி வாங்கி இருக்காங்க. நீங்க வீடியோ எடுத்து சார், அன்னைக்கு விட்டுருந்தா மிகப்பெரிய லாண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்திருக்கும். அதுதான் நான் சொல்றேன். ராமருக்கு தனியா போயிட்டு வந்துருப்பாரு. அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒத்தையில போயிட்டு சத்தம் மொத்தமா வந்துருப்பாரு. ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, யாருக்கும் தெரிஞ்சிருக்கா? ஒன்னும் பிரச்சனை தடுத்து. அன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நீங்க டிவில உட்கார்ந்து இருக்கிறீங்க. நம்ம ஊர்ல கார்த்திகை தீபத்தன்னைக்கு என்ன செய்தி? கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அதான் தெரியும். அதை மாத்தின யாரு? நீங்க. ஏன் ஏத்த மாட்டேன்னு சொல்லிட்டு ஏத்தி இருந்தா ஒண்ணுமே இல்ல. அந்த ராமரவிக்குமார் யாருக்குமே தெரியாது. அவர் மாட்டு பூனமால போயிட்டு பூனமால வந்திருப்பாரு. ஒரு பிரச்சனை வந்திருக்காரு. அவர் வந்து தர்காக்குள்ள போல, தர்கா கேம்பஸ்குள்ள போல, தர்கா கேம்பஸ்ல போக முடியாது. அவர் போக சொல்லி கேட்கல. அங்க ஒரு தூண் நின்றுட்டு இருக்காங்க, அதை ஏத்திக்கிறேன். ஒரு ஆள் போயிட்டு ஒரு 10 பேர் சொன்னாரு. நான் ஒருத்தர் மட்டும் தான், பிரச்சனையே தீர்ந்திருக்காது. சார் 144 போடுறீங்க. நீதிமன்ற தீர்ப்பை மீறி நீங்க பிஜேபி தான சார் பேசிட்டு இருக்காங்க. பேசும்ல எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டாமா? நாங்க இன்னைக்கு திருப்பரங்குன்றதான் 26க்கு அரசியல். இதுதான் அஜெண்டா. நீங்க தான் அரசியலாக்குறீங்க. நீங்க தான் விரும்புறீங்க. ஆக்சுவலா நான் பலமுறை திமுகவுக்கு பாஜக அரசியல் எதிரியே கிடையாது. பாஜகவை அரசியல் எதிரியாக உருவாக்கும் திமுக. யாருக்கு திட்டம் இருக்குன்னு பாருங்க. தடுத்தவருக்கா போனவருக்காங்க? தடுத்தவர் செஞ்ச சட்டவிரோதம் என்னங்க?
எனக்கு புரியவே இல்லையே. ஏற்கனவே இருந்தது தானங்க. அது இடத்தை யாரா கேள்வி கேட்கறாங்க. திரு ராஜா சொன்னது போல, திரு நயனா சொன்னது இடத்தை யாரா பேசுறாங்களா? நீதிமன்ற தீர்ப்பு தானங்க விஷயம். நீதிமன்றத்தில் என்னங்க வந்துச்சு? தீபத்தூண்ல தீபம் ஏத்துங்க. என்ன பிரச்சனை? யார் எதிர்க்கிறா? முத நாள் வரைக்கும் வகுப்பு அந்த தர்கா யாருமே வரலையே. இவர் அறநிலையத்துறையா போன அப்புறம் திரு அண்ணாமலை விட்ட பலர் வந்து எடுத்து சொன்ன பிறகு ஐயோ நம்ம போல சரினா அதுக்கப்புறம் தான் உள்ள போய் நிக்கிறாங்க. அவங்க பிரச்சனை கிடையாது. ஒருத்தர் போய் ஏற்றி வந்திருக்காருன்னா அது அனுமதிச்சு என்ன சிக்கல்? அந்த அறநிலையத்துறை கோவில் கமிஷனர் சொல்றாரு மாட்டேன். ரைட் சார், நான் விஜய்க்கு வரேன் சார். விஜய் வந்து உண்மையிலேயே பிஜேபி எதிர்க்கிறாரா? அவர் சொன்ன அந்த கொள்கை எதிரி அடி வயிற்றுல இருந்து எதிர்க்கிறார். திமுகவுக்கு குறைவில்லாம இல்ல, எங்க திமுக எதிர்க்கிறது தான் பிஜேபி எதிர்ப்பு. விஜய் எங்க பிஜேபி எதிர்க்கிறாரு? பிஜேபின்னு சொல்றாரா? அமித்ஷா அங்கிள், மோடி அங்கிள்னு சொல்றாரா? ஏங்க இந்த சின்ன புள்ள விளையாட்டுக்குலாம் நான் சார், வரல. இது அவர் சின்ன பிள்ளையார் சொல்லி போட்டார். நான் வரலீங்க. நீங்க விளையாண்டுக்கீங்க. நான் பிள்ளையார் சொல்லி விளையாடல போட்டாரா? புலிச்சார். அவர் வந்து ஒன்றிய அரசுட்டாரு, பாஜக அரசுட்டாரு, மோடி அங்கிள் சொல்லிட்டாரு. வேற என்ன உங்களுக்கு? மோடி பேரை சொல்லியா? பாஜக இது பேரை சொல்லணும் சொல்ல. திரு விஜய் பேரை சொல்லவே இல்லை. திரு ஸ்டாலின் அசம்பிளியில பேசும்போது கரூர் சம்பேடுக்கு பேரை பேசுறாரு. விஜய் அந்த கட்சி தலைவர் அந்த அனுமதி கேட்ட கட்சி அப்படின்றாரு. ஏன் தாவேக்கான்னு சொல்ல, விஜய் சொல்ல? அவங்களுக்கு பிரதிநிதியும் கிடையாது, அவங்கள அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாவும் அவர் இல்லங்க. பார்க்கல. சம்பவம் நடக்குது இல்லங்க. தனக்கு நிகரான எதிரியே தான் பேசுவாரு சார் அவரு. அப்ப விஜய் வந்து தனக்கு நிகரான எதிரி மோடி இல்ல நினைச்சாரோ என்னமோ. ஓ அப்படியா? தெரியல, அப்படி நினைச்சாரோ என்னமோ. இல்ல சார், ரெண்டு எதிரி, அரசியல் எதிரி, கொள்கை எதிரி. அரசியல் எதிரிய தீய சக்தி திமுகன்ற வரைக்கும் உச்சரிக்கிறாரு. அதுல என்ன புதுசா கண்டுபிடிச்சாரு? ஏடிஎம் ஆட்டை போட்டாரு. ரைட், நான் அதுக்கும் வரேன். அந்த கேள்வி பிஜேபி எதற்கும் பேச மாட்டார். தமிழ்நாட்டுக்கு பிஜேபிக்கு சம்பந்தமே இல்லைன்னு நினைக்கிறாரு அவரு. தமிழ்நாட்டுக்கு பிஜேபிக்கு சம்பந்தம் இருக்குன்னு தெரியறதுனால தான், பிஜேபி பெருசா வளருதுன்னு தெரிஞ்சனால தான் கொள்கை எறின்னு சொல்றாரு. ஏன் மத்த கட்சியை பேச மாட்டாரு? ஏன் இந்த கட்சி, ஏன் காங்கிரஸ் விமர்சிக்க மாட்டாரு? முதல்ல கொள்கை தெளிவுக்காக திரு சீமான் தொடர்ந்து பேசுறாரு. திரு சீமான் ரொம்ப தெளிவா அந்த கான்வர்சேஷனை சொல்றாரு. ஆனா காங்கிரஸோட கூட்டணி வச்சா எப்படி இருக்குன்னு கேட்டா, அப்படி தம்பி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணமே காங்கிரஸ் தான். நம்ம எப்படி தம்பி சேர முடியும்? ஈழ பிரச்சனை எடுத்தா காங்கிரஸ் வந்துடும், மொழி பிரச்சனை எடுத்தா காங்கிரஸ் வந்துடும், மத்திய மாநில அரசு உறவு பார்த்தா காங்கிரஸ் வந்துடும். எல்லாத்துலயும் ராஜமன்னார் கமிட்டியில் 100 சொல்லிருக்காங்க தம்பி. எல்லா பிரச்சனைக்கும் வேறு வந்து காங்கிரஸ் தம்பி சேர முடியாதுன்னு சொன்னார். இப்போ காங்கிரஸ் சேரும்ன்றார். ஏன் விமர்சிக்க மாட்டார்? யாருக்கு யார் பற்றியுமே ஈழ பிரச்சனை 2014 நான் வந்து இங்க வந்து 2011 நான் வந்தேன் நாகப்பட்டினம் சொன்னாரு. 2011 அப்புறம் ஏன் வரல நாகப்பட்டினம் மீனவர்களுக்காக? 2011 600 மீனவர்கள் கொல்லப்பட்டாங்க. அதற்கப்புறம் ஒரே ஒரு துப்பாக்கி சூடு. யார் மத்திய தமிழர்களுக்காக செயல்படுறா? 5 மீனவர்கள், தமிழக மீனவர்கள் தூக்கு கயிற்று முன்னாடி நின்னாங்க, மேடையில் நின்னாங்க. வீட்டுக்கு 10 ரூபா கொண்டு இன்னைக்கு வந்து பாடுக்கு போயிட்டு இருக்காங்க. யாரு கொண்டு வந்தா? தமிழர் மீனவர்களுக்காக வேலை பார்க்கலையா? 5 மீனவர்கள் தூக்கு தண்டனை. சீமான் வந்து விஜய் கிட்ட சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் நம்ம எந்த காலத்திலயும் நம்ம கிட்ட வைக்க கூடாது, அவங்க அரசியல் நம்ம ஏன்னா தமிழ்நாட்டுக்கு நடந்த அத்தனை அநீதிக்கும் வேர் காங்கிரஸ். ரைட். ஆனா அவர் பிஜேபின்னு இது பண்றாரு. ஆனால் அந்த பிஜேபி பண்றாரு கொள்கை எதிரின்ட்டார் சார். அவங்க கொள்கைக்கு எதிரி, தமிழ்நாட்டுக்கான என்ன கொள்கை எதிரின்னு கேக்குறேன். அதான் நான் கேக்குறேன். நான் பல முறை கேக்குறேன். பிஜேபி தமிழ்நாட்டில் முதல்ல அவர் பிஜேபியை எதிர்க்கல சார். என்ன சார் எதிர்த்தாரு? உங்களுக்கு வைத்தறிச்சல். என்ன வைத்தறிச்சல்? பிஜேபி வந்து எதிர்க்க மாட்டாங்களே, பிஜேபி வளர்ந்துருமோன்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு நல்ல ராசி இருக்கு. நான் இத்தனை வருஷம் கூட பலன் என்ன கண்டுபிடிச்சேன். நீங்க எதெல்லாம் நடந்துக்கூடாது நினைக்கிறது நடக்குது. நான் வந்து வெல்கம் பண்ண. அதனால வந்து நீங்க மாதேஷ் வந்து தொடர்ந்து இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய வேண்டுகோள், தனிப்பட்ட வேண்டுகோள். அது நடந்துகிட்டே வருது. பிஜேபி பெருசா வளருது, வளரப்போது. 2036 ஆட்சி நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. அது தெரிஞ்சுதான் விஜய் எதிர்க்கிறார். 2036 அவர் ஆட்சி அப்படிங்கன்னு நினைக்கிறார். 2036 அவர் ஆட்சி அப்படிங்கிறார். ஆனா பிஜேபி ஆட்சி அமைய போகுது. அதனால பிஜேபி இருக்கிறார். இல்ல சார், பிஜேபி ஆட்சி அமைக்க போற ஒரு சமிக்கையை திரு பாண்டேவாலே உணர முடியுது. பிஜேபி ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறாருல, இவர் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு போகணும்னு நினைக்கிறாருல. பிஜேபி ஏதாவது பேசுறாரா? களத்துல இல்லாதவங்களை பத்தி நான் பேசவே மாட்டேன், களத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்களை பத்தி நான் பேசவே மாட்டேன். அதே கூட்டத்துல ஒன்றிய அரசு செய்யலன்னு சொல்லி சொன்னார்லங்க. நீங்க என்னங்க திரும்ப ஒன்றிய அரசு பிஜேபின்னு சொல்லுங்க, திமுகன்னு சொல்றீங்க, சொல்றீங்கல்ல. நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க. நீங்க உதயநிதி ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்ப டிஎம்கே பி டீமோ 2 பேரும் ஒரே ஏஜ் இல்ல. அவரு 2 பேரும் ஒரே ஏஜ். அவருடைய ஏம் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர். பாருங்க, எங்க அங்கிள் தானங்க சொன்னாரு. ஏன்னா அப்பா வயசு. சரிங்களா? நீங்க வந்து உதயநிதியுடைய ஒரே செட் ஒரே மேட். ஓகே, அப்ப நீங்க உதயநிதி சொல்ல வேண்டியதானே எங்கயாவது? இல்ல, அது நமக்கு வந்து அப்ப பி டீம், டிஎம்கே பி டீம் இல்ல, பிஜேபியோட பி டீமா தான் தெரியும். மோடியோட பேரை சொல்லலனா பிஜேபியோட பி டீம், உதயநிதியோட பேரை சொல்லலனா டிஎம்கே பி டீம் கிடையாதா? தமிழ்நாட்டுல பிரதான எதிர்ப்பு அரசியலே பிஜேபி சார். அத விஜய் பேசவே மாட்டேன்றாரு சார். நிறைய பேசுறாரு. உங்களுக்கு வைத்தறிச்சல் நீங்க அவர்கிட்ட போய் அழுதுங்க. இல்ல வரல, பெருசா இல்ல. இன்னும் கமான் பெட்டரா சொல்லிக்கங்க. கவலைப்படாதீங்க. திருப்பரங்குன்றத்துல நிலைப்பாடே எடுக்காதவர் விஜய் சார். எதுல எடுத்தாரு? ஆணவப்படுகொலை எடுத்தாரா? ஆணவப்படுகொலை எடுத்தாரா? இல்ல. ஆணவப்படுகொலை பத்தி டிஎம்கே பேசியிருக்கா? ஆணவப்படுகொலை தடுத்துருக்கா? தனி சட்டம் கொண்டு வரதுக்கான வேலைகள்ல இருக்காங்க. ஆணவப்படுகொலை என்ன சட்டம் கொண்டு வருவீங்க? ஆணவப்படுகொலை நடந்தா தூக்கு தண்டனை போட்டுருவீங்களா? அது ஏற்கனவே இருக்கு. கொலை பண்ணா தூக்கு தண்டனை ஏற்கனவே இருக்குல்ல. ஆணவப்படுகொலைக்கு 2 தடவை தூக்குல போடுவீங்களா? இந்த தனிச்சட்டம் காமெடி விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் சொல்லிட்டு இருப்பாரு. தனிச்சட்டம் என்ன செய்வீங்க? தனிச்சட்டம் கொலை பண்ணிட்டான், கொலை பண்ணா ஏற்கனவே மரண தண்டனை.
அப்புறம் ஆணவ படுகொலைக்கு ஒரு மரணம் தானே, டபுள் மரணம் தானே, தலையில கொடி தொங்க விடுவீங்களா? சும்மா ஏதாவது சொல்லிட்டு ஒரு ஏமாத்துறதுக்கு ஒரு பேர் வை, ஒரு சோறு வை, மேல அது மாதிரி வச்சிருக்கு. என்ன பண்ணி ஆணவ படுகொலை என்ன பண்ணி தடுத்திருக்கீங்களா, குறைச்சிருக்கீங்களா, ஏத்துருக்கீங்களா? வேங்கவேல் சம்பவத்தோட இறுதி நிலைமை நீங்க ஏத்துக்கிறீங்களா? யார் அண்ணன் விடுதலை சிறுத்தை நீங்க விட்டுருங்க. வேங்கவேல் சம்பவத்துல இன்னைக்கு தமிழர் நிலைப்பாடு விடுதலை சிறுத்தை ஏற்கும் சொல்லுங்க. நாங்குநேரில் வெட்டப்படும் நீதி கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? நீங்க விடுதலை சிறுத்தை கூட இருக்குது, என்ன பண்ணிருக்கு? விஜய் கிட்ட இதெல்லாம் எந்த நிலைப்பாடுமே இல்லையேன்னு நான் சொல்லும்போது, யார்ட்டையுமே இல்ல விஜய் கேக்குறீங்கன்னு விஜய் கிட்ட கேக்குறீங்க. எதுவுமே காங்கிரஸ் நிலைப்பாடு இருக்கா? ஆணவ படுகொலை காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் கொல்லப்பட்டாருங்க. காங்கிரஸ் கட்சி என்ன செஞ்சிருக்கு? தமிழ்நாட்டு நடக்கிற காமராஜ் ஆட்சி சொல்லிட்டு குறைஞ்சபட்சமா அவங்களுக்கு ஆதரவாவது போய் நிக்கிறாங்க சார் இந்த கட்சிகள்லாம். சார். உங்க மாவட்ட தலைவர் கொல்லப்பட்டது இன்னைக்கு நீதி கிடைக்கல சார். கொன்னது யாருன்னே தெரியல சார். ரைட் சார். அவங்க தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்குன்றீங்க, நடப்பது காமராஜர் ஆட்சின்றீங்க. அந்த இறந்த உயிருக்கு நியாயம் செஞ்சிருக்கீங்களா சொல்லுங்க. அத மாதிரி உங்களுக்கு வந்து விடுதலை தாவேக்கா செய்யணுமா சார்? விஜய்க்கு வந்து பிஜேபி எதிர்ப்பு வந்து ஒண்ணு அவங்கள ஏதாவது பேசிட்டா நமக்கு சிக்கல் வந்துரும்னு நினைக்கிறாரா, பயப்படுறாரா, அல்லது வந்து அவர் வந்து மனமும் வந்து பிஜேபி தான் எதிர்க்கிறாரு, அரசியலுக்காக தான் வந்து அவர் ரொம்ப தெளிவான எதிர்ப்பை விட கொஞ்சம் இருக்குதா? பயங்கரமா இருக்கு. அவருக்கு வந்து ரொம்ப தெளிவான வார்த்தையை யாரோ பயன்படுத்தி இருக்காங்க, ரொம்ப கரெக்டான காயினேஜ். அரசியல் எதிரி அப்படின்னு என்னன்னா, இந்த மாப்பிள்ள நானும் நீ எல்லாம் ஒண்ணுதான், நமக்குள்ள ஒண்ணு பிளவு கிடையாது, எலெக்ஷன்ல நான் உன்னை ஜெயிக்கணும், இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஐடியாலஜிக்கலா உனக்கு திமுகவுக்கும் பிஜேபிக்கு எதிரி, எனக்கும் அவன் தான் எதிரி. அதான் திமுகவுடைய பி டீம்னு சொல்லுங்க, நான் ஏற்கிறேன். நான் உங்களுக்கு மாத்தி யாரு விஜய்? ஆமா திமுகவுடைய நீங்க சொல்லுங்க. நீங்க பார்த்த வரைக்கும் 31 நிமிஷத்துல 15 நிமிஷம் திமுகவை திட்டிட்டு ஆமாங்க. அதிமுக தான திட்டுது, அதிமுக தான் திமுக திட்டுது. திமுக கொள்கை முரண் என்னன்னு கேக்குறேன். நான் சொல்ல கொஞ்சம் உள் வாங்கிட்டு நீங்க பேசுங்க. திமுகவுடைய பி டீம் விஜய்ன்ற ஏன் அப்படின்னா, திமுகவுடைய எந்த கொள்கையில இருந்து பிஜேபி தாவேக்கா முரண்படும் சொல்ல எந்த கொள்கை ஒன்றியமே காப்பி அடிச்சாருன்னு சொல்றேன், தீய சக்தி காப்பி அடிச்சாருன்றேன், பெரியார் காப்பி அடிச்சாருன்றேன், அண்ணாவை காப்பி அடிச்சார். என்ன புதுசா வச்சிருக்காங்க? அவர்கிட்ட ஏதாவது ஒண்ணு புதுசா இருக்கா? டிஎம்கே செஞ்சதை பூரா அப்படியே காப்பி கேட் பண்ணிருக்காரு. அவர் தானங்க பி டீம். இல்ல திமுக மட்டும் தான் களத்துல இருக்கு, மத்தவங்க யாரும் களத்துல இல்லன்னு சொல்ல வராரா விஜய் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க நினைக்கிறார். அது உண்மை இல்ல, அவருக்கு தெரியும். அவர் அப்படிதான் கட்டமைக்கணும், அப்படிதான் சொல்லணும். நான் தான் ஆட்சி பிடிப்பேன்னு சொல்லணும். அண்ணன் சீமான் வந்து அதான் சொல்லுவாரு, 2020 ஆட்சி அமையும் போது அப்படின்னு தான் சொல்லுவார். இல்ல அந்த பேட்டில் கிரவுண்ட்ல மத்தவங்க எல்லாம் இருக்கிறத அவரு ஸ்கிப் பண்றாருல, எல்லாரையும் இது பண்றாரு. அவர் டாக்டிக்கலா பண்றாரு, அது சரி, அவருடைய கணக்கு சரி. ஆனா உண்மை இல்லைன்னு சொல்லுவார். அவர் வந்து அப்ப செய்யற அரசியல் சரி, தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் இடையில போட்டி அப்படின்னு அவர் செய்யற அரசியல் சரி, ஆனது உண்மை இல்லை. பீகாரை பிடிச்சிட்டோம், அடுத்து வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு. அமித்ஷா பீகாரை தக்க வச்சிருக்காங்க, பீகாரை பிடிக்கல. பீகார் வந்து ஏற்கனவே அவங்கள்ட்ட ரைட் சார். அவரு அமித்ஷா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் அவர் சொல்லிருக்க மாட்டார், நீங்க போய் பாருங்க. அமித்ஷா தப்பா பேசுறாரு. அவர் பீகாரை தக்க வச்சு, சரி பீகாரை தக்க வச்சிட்டோம், அடுத்து வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு அப்படின்னு எங்க டார்கெட் அமித்ஷா சொன்னார்ல. இந்த 2000 தமிழ்நாட்டை அதிகாரத்துல பிடிக்கணும்னு நினைக்கிற விஜய் அதான அவருடைய தினந்தோற காலையில. ஏன் அமித்ஷாவுக்கு பதில் சொல்ல விஜய்? அவர் ஹிந்தி தெரியாதா இருக்கும் தெரியல. இல்ல உங்களுக்கு அதான் எனக்கு அந்த பிஜேபி எதிர்ப்பு இல்லன்றதுக்கு இது ஒரு உதாரணம் சொல்றேன். போட்டி இப்ப அசெம்பிளி எலெக்ஷன்ங்க. இப்போ வந்து திமுகவுடைய தமிழ்நாட்டை பிடிக்கணும்னு சொல்றாங்க சார் பிஜேபி. அது வந்து அதிமுக தலைமையில இன்னைக்கு புரியுங்களா? அவங்க வந்து சார் அதிமுகவுக்கு பேசணும் இல்ல, அதிமுகவை தான் அவங்க கணக்குல சேர்க்கல. அதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அதிமுக கணக்குல சேர்க்கல. அதுதான் அதிமுக பதில் சொல்லணும்ன்றேன் நான். அதான் ஏன் அதிமுக ஏன் மௌனம் காக்குறாங்க? விஜய்க்கு பேசாமலே மௌனம் காக்குறாங்க. எனக்கு தெரியல, அவர்கள் மௌனம் காக்க வேண்டியல. நான் 100 முறை சொல்லிட்டேன். நான் அவங்களுக்காக வேலை பார்க்க முடியாது. ஐ அம் நாட் தேர் பிஆர். ரைட். நான் வந்து அவர் வந்து உங்களை சீன்றாரு, நீங்க ஏறி அடிங்கன்னு சொல்றேன். அவங்க அடிக்க மாட்டேன்றாங்க. சந்தோஷம், எனக்கு என்ன கேட்டுச்சு. என்டிஏ அலைன்ஸ்ல பிரைமரி வந்து ஏடிஎம்கே தான் தமிழ்நாட்டுல. ஆமா தானே? ஆமா. ஆனா அவர் வந்து அந்த இடத்துல திமுக வர்சஸ் தாவேக்கான்ற அரசியல பண்றாரு. ஆனா இவங்களை எல்லாம் சைலண்ட் பண்றாரு, இவங்களை எல்லாம் ஒண்ணும் இல்லன்றாரு. நீங்க உட்பட எல்லாருமே ஏறி அடிங்கன்னு சொல்றீங்க. அப்ப எதுக்கோ ஒண்ணுக்கு காத்துட்டு இருக்காங்களே விஜய் வச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆமா, அது இல்லன்னு சொல்லி அவங்க காக்கலலாம் சொல்ல. அவங்க வந்து இந்நேரம் ஒரு தெளிவுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் அலைன்ஸ் வரும் அப்படிங்கிற நினைப்புல வந்து விஜய் இருந்தார். அது பாத்துட்டீங்களா? அதை நீங்க மறுக்க மாட்டீங்கல்ல. ட்வீட் போட்டது வந்தது, சக்கரவர்த்தி போய் பார்த்ததெல்லாம் அதை நான் சொன்னேன். வெற்றி கூட்டணி, அதனால வரமாட்டாங்க. ஐயோ பாவம், நீங்க வச்சுக்கோங்க, நீங்க உங்களுடைய விசுவாசத்தை காட்டிருங்க. நான் சொல்ல வர்றது, காங்கிரஸ் போக நினைச்சது இன்னமும் போல. எனக்கு தெரிஞ்சு டெல்லியில இருக்கக்கூடிய தலைவர் சொன்னது, காங்கிரஸ் கூட்டணி அமையாதுன்னு சொல்ல முடியாது. ஈவன் நவ் ஐ வில் நாட் ரூல்ட் அவுட் அப்படின்னார். அதான் சொன்னார் அவர். ஐ வில் நாட் ரூல் அவுட்னார். அதுதான் வந்து ஒரு பாயிண்ட். அது ஒரு நான் திரும்ப காங்கிரஸ் கூட்டணி வருமானு பார்ப்பார். வந்தா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான தேர்ட் ஃபோர்ஸ் அமையும் நினைப்பார். அப்படி இல்லைன்னா ஏடிஎம்கே கூட போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுல மறுக்க இருக்குல்ல. ஏடிஎம்கே கூட போகாமலும் இருக்குன்னா 3 வாய்ப்பே நம்ம இருக்கல. அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. எனக்கு அவ்வளவு தூரம் க்ளோஸ் ஆனா எனக்கு நெக்ஸஸ் இல்ல. நான் மத்ததெல்லாம் சொல்லிட்டேன், அதை நான் சொல்ல முடியல, எனக்கு தெரியாது. ஆனா அதிமுக வந்து அவர் வரலான்னு விரும்பலாம். அது ஒன்றும் குழப்பம் கிடையாது. ஜெயிப்பு தான் தேவை. உங்க யாரை எதிர்த்து ஆட்சிக்கு வந்தாங்களோ காங்கிரஸ் திமுக வந்துக்கலாம். குளப்பள்ளி சமுத்திரம் அதிமுக திமுக சேர்ந்துக்கலாம்.
கொள்கை எதிரியா கூடிய விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் சேர்ந்துக்கலாம். அப்ப விடுதலை தாவேக்காவும் அதிமுக சேரக்கூடாதா? இல்ல சார், தாவேகா அதிமுக சேர்ட்டும் சார். நல்லா சேருவாங்க. இல்ல எதிர்பார்க்கறாங்க விஜய்க்கு அப்படின்னா ஆமா. பிஜேபி கழட்டி விடுற மனநிலையிலும் இருக்காங்க. அப்படிதான் 2026 பிஜேபி அதிமுக ஒன்றாக இருக்கும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், கொஞ்ச நாள் முன்னாடி தான் சொன்னேன், அண்ணாமலைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்காரு, அவர் தனியா ஓட போறாரு வர போறாரு, முந்தானத்து வரல மழை பெஞ்சு காணாம போயிட்டாருலாம் சொன்னீங்க. இப்ப அவருக்கு நிறைய முக்கியத்துவம் கிடைக்கும் நாடே பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன். நான் சொல்றேன், நீங்க பதட்டப்படுறீங்க அல்லது ஆசைப்படுறீங்க. எனக்கு பதட்டமும் இல்ல ஆசையும் இல்ல. நான் சரியான திசையில சொல்றேன். அலைன்ஸ் முடிவு எடுப்பாரா தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்? எடுத்தா புத்திசாலித்தனம். அவங்க முடிவுங்க, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. எடுத்தாருன்னா 50 சீட் வாங்கினாருன்னா 40 எம்எல்ஏ. எதிர்கட்சி தலைவரா துணை முதல்வரான்னு யோசிக்கணும். அங்கதான் அதுதான் கேள்வி. அவருடைய பாலிடிக்ஸை ரிசல்ட் டேல இருந்தே கொண்டு வரலாம். இல்லைன்னா ஒரு எம்எல்ஏ கூட உத்தரவாதம் கிடையாது. புரியுங்களா? பெரிய பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணலாம், நிறைய ஓட்டு வாங்கலாம், முதலமைச்சரை தீர்மானிக்கிற இடத்துக்கு நகரலாம், திமுக ஆட்சியை மாற்றலாம், அதிமுக வரவிடாம தடுக்கலாம், எல்லாமே சாத்தியம்தான். அவருக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. அவருடைய அரசியல் முழுக்க முழுக்க அதிமுக ஓட்டுகளை அபகரிப்பது போலதான் தெரிகிறதுன்றாங்க. அது சரியான அரசியல் தான். அதுதான் அப்படிதான் முயற்சி பண்றாரு. அப்படிதான் பண்ணணும். நான் அதெல்லாம் மறுக்கல. அப்படிதான் பண்ணணும். அப்படிதான். ஏன்னா நம்பர் 2 இருந்தா நம்பர் 1 ஆக முடியும். ஓ, அப்ப நம்பர் 1க்கு அவர் முயற்சி பண்ணலையா? நம்பர் 2 முடிச்சாதாங்க நம்பர் 1 வர முடியும். என்னங்க நீங்க 18 படி இருக்கு, 2வது படி ஏறினா 4வது படி ஏற முடியும். ஓஹோ, அப்ப 18ஆம் படிக்கு ட்ரை பண்ணலையான்னு நான் இந்த இவ்வளவு புத்திசாலித்தனமா கேட்டா நான் சொல்றது. இல்ல, அவருடைய நோக்கம் 18ஆம் படி. விக்ரஸா அட்டாக் பண்ணும்ல நம்பர் 2 இருக்கிறவங்கள. இல்ல அது டாக்டிக்ஸ். அது வந்து நீங்க பியூர் பாலிடிக்ஸ் கிளாஸ்ல சேருங்க, உங்களுக்கு நான் சொல்றேன். அது வந்து he is doing right things. நான் வந்து அவருடைய அரசியல் ரீதியாக அவர் சரியா செயல்படுறாரு. கொள்கை என்ன அப்படி ஒன்று கேட்காதீங்க, அவர்லாம் பாவம், அதெல்லாம் சிரமப்படுத்தாதீங்க. அவருக்கு வந்து சரியான திசையில அரசியலா பயணிக்கிறார். சரியான கொள்கைகளை வச்சிருக்கிறாரான்னா நான் அதை மறுக்கல. விஜய்க்கு கொள்கையே இல்லைன்றீங்க. ஏடிஎம்கே டிஎம்கே கொள்கையை காப்பி பண்ணியிருக்காருன்னு சொல்றேன். நான் கொள்கையில் அவர் கொள்கை வச்சிருக்கிறாரு, அது அங்கிருந்து வாங்கி வச்சிருக்காரு. ஓ, அங்கிருந்து கடன் வாங்கின கொள்கை தான் இவருக்குன்னு கொள்கை எல்லாம் ஆட்டை போட்ட கொள்கை நீங்க சொல்லிக்கலாம். அண்ணா எம்ஜிஆர் அது வந்து தமிழ்நாட்டின் சொத்து, அதனால நான் வந்து பயன்படுத்துவேன், இதுக்கு யாரும் அழக்கூடாது அப்படின்றாரு. அம்மையார் ஜெயலலிதா படத்தை செங்கோட்டையன் இன்னமும் வச்சிருக்காரு, அதையும் அனுமதிக்கிறாரு. என்ன மெசேஜை கடத்துறாரு? இன்னும் யாரும் மற்ற கட்சியில இருந்து வரவங்கன்னு இருக்காரு, அவங்களுக்கெல்லாம் தகுந்த பதவிகள் கொடுப்பன்றாரு. அவங்கெல்லாம் திமுகவுல இருந்து வராங்க, வேற கட்சியில இருந்து வராங்கன்னா அந்தந்த தலைவர்களை வச்சுக்க அவர் உரிமை கொடுப்பார் போல தெரியுது. நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். அவர் வந்து எந்த கொள்கை தெளிவும் இல்லாம ஆட்டை போட பாக்குறாரு. அதுதான் அதோட ப்ரொசீடிங்ஸ் தான். ஆட்டையை போட பாக்குறாருன்ற வார்த்தையை பயன்படுத்தி நான் 2வது தானே சொன்னேன். ஒன்றும் நான் தெரியாமலாம் சொல்லி நீங்க கடனான்னு சொன்னபோது நான் இல்லைன்னு சரி பண்ணி தானே சொன்னேன். இல்ல, நான் அதை பதிவு பண்ணணும்ல சார், அதுக்காக தான். நானே பதிவு பண்ணி நீங்க என்ன பதிவு பண்ணி நான் சொன்னா ரெக்கார்ட் ஆகாதா? மியூட் பண்ணிட்டீங்களா? எனக்கு இல்ல, திமுக அரசியல் செய்யறாங்க. அவங்களுடைய கொள்கையை கடன் வாங்கினாலும் கேட்டீங்க. நான் ஆட்டே போட்டாங்கன்னு சொல்லலாம்னு சொன்னது நான். ரைட் சார். அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க திரும்ப ஆமான்ற. திமுக அரசியல் பண்ணுது, அதிமுக அரசியல் பண்ணுது, விஜய் ஆட்டையை போட பாக்குறாரு. கரெக்ட். திமுக அதிமுக வாக்குகளை அதான் ஆட்டையை போட பாக்குறாரு. ஆமாம். திரு சீமான் அவர்கள் பாரதியார் புகழ் பாட ஆர்எஸ்எஸ் மேடையில் ஏறினார். ஆனால் பாரதியார் ஆர்எஸ்எஸ் நடத்திச்சு அந்த நிகழ்ச்சி. ஆர்எஸ்எஸ் துணை அமைப்பு, ஆர்எஸ்எஸ் அமைப்பாகவே அடையாளம் காட்டிடணும். எங்க நீங்க விஜில்ன்றது அவங்க முழுக்க ஆர்எஸ்எஸ் காரங்க சார். எனக்கு வாய்க்கு வந்தெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. மாதேஷ் வந்து திமுகவுடைய உறுப்பினர். யாரு? நான் இல்லையே. நான் சொல்றேன். இல்ல, நான் சொல்றேன் திமுகவுடைய கொள்கை அடிப்படை உறுப்பினர் நீங்க இல்லையா? இல்ல, எப்படி இல்ல சொல்றீங்க? நான் உறுப்பினர் கிடையாது சார். என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம் இருக்கு? இவ்வளவுதான். கரெக்டா வந்தீங்கன்னா அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்பு ஒரு அமைப்பு நீங்க சொல்றீங்க. அந்த அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பு நீங்க எனக்கு ப்ரூஃப் காட்டணும். ஆர்எஸ்எஸ் உடைய பரிவார அமைப்புகள் அவங்களுடைய பேரை காட்டணும். இந்த அமைப்போடைய கொள்கையில நீங்க வந்து அந்த அமைப்பை காட்டணும். ஏதாவது ஒண்ணு காட்டணும். நான் வந்து ஒண்ணு சொன்னா நீங்க சம்பந்தமா இருப்பீங்க. நீங்க கோட்ஸைக்கு அப்படி தான் ஆர்எஸ்எஸ் இருப்பீங்க. எதுக்கு எடுத்தாலும் நீங்க ஆர்எஸ்எஸ். உங்களுக்கு வந்து பொழுது நான் ஏற்கனவே சொன்னல, ஹிந்து, இந்தியா, பிஜேபி, பிராமின் அடிச்சா எவனும் கேட்க மாட்டான். ஆர்எஸ்எஸ் மேடையில ஏறிட்டாரு. எவ்வளவு யாரும் கேட்க மாட்டாங்க. பாரத பிரதமர் திமுக தவறு செய்து சொல்றாரு. திமுக தமிழர்கள் தவறு செய்யறான்னு சொல்றாங்க. எங்க நீங்க தான் தமிழர்களா? எனக்கு புரியவே இல்லையே. அத மாதிரி நீங்க திருப்பீங்க. ஒரு கூட்டத்துல போய் அவர் பாரதியார் பத்தி பேசுறாரு, தப்புன்னு சொல்லுங்க, சரி சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ் எப்படி சொல்லுங்க? அந்த பேர் எப்படி சொல்லுங்க? ஒரு ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கை அவர் ஆர்எஸ்எஸ் மேடையில் ஏறினாருன்னு போட்டாங்க. எனக்கு சம்பந்தமே இல்லைங்க. நீங்க ஒர்க் பண்ண பத்திரிக்கை தான் சார். நான் ஆர்எஸ்எஸ் மேடைன்னு சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ் அவங்க என்டாஸ் பண்ணாங்க. பரிவார அமைப்புல இருக்குன்னு சொல்லுங்க. இந்து முன்னணி இருக்குன்னு சொல்லுங்க. இந்து மக்கள் கட்சி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கும் கொள்கை அவர் கொள்கை ஒன்னாதான் ஒன்னா இருக்க முடியுமா? திமுகவோட கொள்கைக்கும் தாவேகா கொள்கையும் வேறுபாடே இல்லைன்ற. இல்ல, திமுகவும் தாவேகா ஒன்னா ஒத்துக்கிடுவீங்களா? ஒரு சில பதில் சொல்லுங்க. திமுகவோட கொள்கைக்கும் தாவேகாவோட கொள்கைக்கும் நல்லா புரிஞ்சு உள்வாங்கி தேசம் சொல்லுங்க சார். இவங்க சொல்றாங்க சார், இவங்க மறுக்கிறாங்க சார். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. கொள்கையில கிடையாது. அப்ப திமுக தான் தாவேகா ஒத்துக்கிடுவீங்களா? அது கொள்கையா தெரியுது திமுகவுல. இங்க கொள்கையே தெரியல. அது நீங்க உட்பட ஒத்துக்கிட்டீங்க. கொள்கையே தெரியுது. அவர்கள் அங்கிருந்து கடன் வாங்கிய கொள்கைன்னு சொல்றேன். அதுவாது கொள்கைவாதிகள். அவங்க கொள்கைவாதிகள். யார்? திமுகவுல இருக்க அதே வச்சு ஒருத்தர் ஒரு கொள்கைவாதி கிடையாதா? அவருக்கு தான் கொள்கை இல்லைன்னு பாண்டேவே சொல்லிட்டாரு. நான் நல்லா காப்பி பண்ணவர்
கொள்கை இல்லைன்னு சொல்லல. நான் சொல்ல நல்லா உள்வாங்கிக்கங்க. அங்க இருந்து காப்பி பண்ண கொள்கை அது அந்த கொள்கை தான் இந்த கொள்கை. ரைட். ஆனா அப்ப திமுக இருந்தா கொள்கை, அதுவே தாவே கிட்ட இருந்தா இல்ல, இங்க வர்றவங்க எல்லாரையும் கொள்கை மாதிரி ஏறுங்க, எல்லாரும் வண்டி ஏறுங்கன்றாருல, எல்லாரும் பண்ணலாங்க. அங்க அப்படி சேர்த்துக்க மாட்டாங்களா சார்? யாரு ஏடிஎம்கே வந்ததா பாதி அமைச்சர் எங்க எப்படி சேர்க்க மாட்டாங்க? ரைட் சார். திமுகவுல இருந்து பிறந்த குழந்தை சார் ஏடிஎம்கே. திமுக குழந்தை இல்லங்க, தனி கொடுத்துன போனவங்க. தனி கொடுத்துன போனவங்க. ஆட்சியில் இருந்த வரைக்கும் ஆட்சிக்கு வர விடல. ரைட். 3 முறை தொடர் தோல்வி கலைஞர் இருக்கும்போது, 2 முறை தொடர் தோல்வி ஜெயலலிதா இருக்கும்போது நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆட்சி உள்ள ஒரே குடும்பம், அண்ணன் தம்பி படக்குன்னு. எங்க அண்ணன் சீமான் மேல என்ன விமர்சனம் வைக்கிறாங்க நீங்க சொல்லிட்டு அதுதான் வைக்கிறேன் நான் வரேன். ஆர்எஸ்எஸ் நடையா முதல்ல சொல்லுங்க. போற வரும் போல நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? ஆர்எஸ்எஸ் பத்திரிகையில் எழுதிருக்கான்னு சொன்னீங்க. சந்தடி சாக்குல தினமலர் ஆர்எஸ்எஸ் பத்திரிகையா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். பர்சனலா நான் சொல்றேன். போற போக்கெல்லாம் ஏன்டா நீங்க பேசிட்டு போயிடாதீங்க. நீங்க என்ன பத்திரிக்கை சொல்லவா? என்னன்னாலும் பேசிடுவீங்களா? நெவர் ட்ரை திஸ் வித் மீ சார். அரசியல் ஏங்க, நான் ஒரு செகண்ட் யோசிக்கல. சந்தடி சாக்குல சொல்றீங்க. நான் ஏதோ ஆர்எஸ் பத்திரிக்கை, நீங்க வேலை பார்த்த பத்திரிக்கை தான் சுதாரிச்சேன். நான் தினமலர்ல வேலை பார்த்தேன், தினத்தந்தில வேலை பார்த்தேன். எந்த பத்திரிகையில வேலை பார்த்திருக்கேன்? எந்த பத்திரிகையில வந்து ஆர்எஸ் சொல்லுங்க. பிஜேபி ஆதரவு பத்திரிக்கை தானே சார் அது? நீங்க திமுக ஆதரிக்கிறீங்க, சொம்பு இல்ல கொடம்ன்றீங்க. நீங்களா நடுநிலையாளர்கள். நான் கொடம்லாம் சொல்றேன். நீங்களா நடுநிலையாளர்கள். டிஎம்கே அப்படிதான் சப்போர்ட் பண்ணுங்க, நடுநிலை பத்திரிக்கை. பிஜேபி சொன்ன ஒரு சரி சொன்னா உங்களுக்கு வந்து சொம்பு இல்ல. அந்த பத்திரிகையில குறிப்பிட்ட செய்தியை நான் எடுத்து வச்சு சொல்றேன். தினமலரை ஆர்எஸ் பத்திரிகை எப்படி சொல்லுவீங்க நீங்க? வெளியில மக்கள் அப்படிதான் பாக்குறாங்க. நீங்க திருப்பி நீங்க பாப்பீங்க. அப்படி சொல்லுவீங்களா நீங்க? திமுக வந்து கொள்ளையடிக்கிற கட்சின்னு ஏடிஎம்கே சொல்லும். அதை நீங்க சொல்ல முடியுமா? நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் வெளியில என்ன வைக்கிறாங்களோ அதை தான் நான் கேள்வி அவங்க சொல்லட்டும். ஆமா, மக்கள் கருத்தை தான் நான் கேள்வியா வைக்கிறேன். நீங்க யாருங்க ரெப்ரசன்ட்? ஆமா, மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா? நான் மக்களின் கேள்விகளை வைக்கக்கூடிய ஒரு நெறியாளுகை சார். நெறியாளர் சார். நெறிய ஆளுகை உங்களுக்கு கொடுத்தாங்களான்ற மாதேஷ் எங்களுக்கு நெறிய ஆள்ட்டு வாங்க கொடுத்தாங்களா? உங்க வீடியோ பாக்குறேன்னா என் வீடியோ பாக்குறேன்ல, அப்ப நான் தான் நெறிய ஆளுகை ஒத்துக்கிறீங்களா? ஆமா, பாக்கட்டுமே. அப்புறம் நான் சொல்ல நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கைன்னு எங்க என்ன சீமான் மேல மாதேஷ் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலி. யார்? நானா? ஆமா. சரி, மக்களுக்கு ஆர்எஸ்எஸ் காரனே சொல்லிட்டான் பாருங்க. ஆர்எஸ்எஸ் காரனே சொல்லிட்டான்ல. வாய்க்கு வந்தாலும் பேசி பழகாதீங்க முதல்ல சார். ஆர்எஸ்எஸ் பத்திரிகை சொல்லுதுன்றீங்க. தினமலர் சொன்னா உங்களுக்கு கசந்துருமா? பொது பார்வை அப்படிதானே இருக்குது. பொது பார்வையை நான் கேள்வியா தான். பொது பார்வை எப்படிங்க இருக்கு? எப்படிங்க இருக்கும்? என்ன யாருங்க சொன்னா உங்கள்ட்ட? எத்தனை பைட் வாங்கிருக்கீங்களா? நீங்க கருத்து கணிப்பு நடத்திருக்கீங்களா? 51% மக்கள் சொல்லிருக்காங்களா? சும்மா வந்து கீழே கமெண்ட் போறா நீங்க வச்சுட்டு நீங்க கீழே நீங்க கமெண்ட் போடுங்க. கமெண்ட் மட்டும் வைக்கல சார். நீங்க கமெண்ட் போடுங்க. ஏன்ட்ட கேட்காதீங்க. 16 வருஷம் அங்க உழைச்சிருக்கேன் நான். சொல்லுவீங்களா நீங்க ஆர்எஸ் பத்திரிக்கைன்னு? நானும் படிக்கிற பத்திரிக்கை தான் சார் அது. என்ன பார்வை இருக்கு? மாதேஷ் படிக்கிற தினமலர் நான் விளம்பரம் போட சொல்றேன். என்ன மாதேஷ் தினமலர் படிக்கிறாங்க. அவங்க என்ன எழுதுறாங்கன்னு நானும் பாக்குறேன் சார். ஏன் உரிமைங்க? முரசொல் என்ன எழுதுறாங்க? அவங்க உரிமைங்க. சரி. சங்கோல் என்ன எழுதுறாங்க? ஜனசக்தி எழுதுறாங்க. அவங்க உரிமைங்க. அதனால பிரஸ் கிளப்ல முரசொலி அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? திமுக பத்திரிகையா இல்லையாங்க முரசொலி? ஆமா. அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? பிரஸ் கிளப்ல அனுமதிக்கிறாங்களாங்க. அப்ப எப்படிங்க ஆர்எஸ் பத்திரிகை? அது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்ட பத்திரிகை நடுல இல்ல. தினமலர பிஜேபி பத்திரிகை யாரும் பார்க்கலையா மக்கள்? நான் கேட்டேன். அப்படி ஆர்எஸ் பத்திரிகை எப்படி சொல்லுங்க? ஆர்எஸ் வந்து அவங்க என்டாஸ் பண்ணிருக்கா? எங்க பத்திரிகை இருக்கா? நாங்க ஆர்எஸ் அவங்க சொல்லிருக்கா? ரெண்டுல ஏதாவது ஒன்னு சொல்லணும். நான் சொன்னா ஒத்துக்குறீங்களா நீங்க? பிஜேபி ஆர்எஸ் பத்திரிகையா பார்க்கப்படுறாங்க. திமுக காரர நீங்களே திமுக இல்லன்னு சொல்றீங்க. நான் திமுக காரன் இல்ல சார். அப்புறம் நான் திமுக காரன் என்ன குடியரசா ஒத்துக்கிட்டு இருக்கான்? தெளிவா இருந்திருக்கேன்னு. எங்க என்ன சீமான் மேல எனக்கு ஒரு பார்வை இருக்கு சார். அவர் ஆர்எஸ்எஸ் கார் கிடையாது. ஆனா அவர் வந்து அங்க அந்த மேடையில போயிட்டு பிராமண கடப்பா ஆர்எஸ்எஸ் மேடையை முதல்ல முடிங்க, அடுத்து பேசுவோம். நான் வந்து போயிட்டு போறேன். வெளியில என்ன விமர்சனம் வைக்கிறாங்களோ அதுக்கான விளக்கம் கேக்குறேன் சார். உங்களுக்கு பார்வையை கேக்குறேன் சார். நீங்க இல்லாட்டி அந்த வார்த்தையை மாத்தியமைங்க. வார்த்தை சார் ஆர்எஸ்எஸ் ஆதரவு அமைப்புன்னு சொல்லக்கூடிய நான் பேச மாட்டேன். ஆர்எஸ்எஸ் மேடையில விஜில் அமைப்புல இருக்கிறவங்க எல்லாம் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி உள்ளவங்களா இல்லையா? நான் வந்து பிஜேபி ஐடியாலஜி இருந்துட்டு போறேன். அப்ப நான் பிஜேபி சொல்லுவீங்களா? வைரபாரதி அதுல இருக்கிற வைரபாரதி வந்து அவர் ஆர்எஸ்எஸ் அமைப்பு கொண்டவர் தான் சார். நான் சொல்ல உங்கள்ட்ட நீங்க டிஎம் கேடல எது முரண் போறீங்க? மாதேஷ் 2 கேள்வி சொல்லுங்க. பிஜேபி டிஎம்கே விட இந்த பாயிண்ட்ல எனக்கு ஆலசா சொல்லுங்க. இருக்கு சார். எனக்கு சொல்லுங்க. உங்க பாக்குறாங்கல்ல, சொல்லுங்க. நீங்க தைரியமான ஆளச்ச சொல்லுங்க. பிஜேபி எதிர்ப்பு மட்டும் தான் திமுக அரசியல்னு நானே கேக்குறேன். இது மட்டும் அரசியல் நாட்டுல எவ்வளவு இருக்குது? நானே கேக்குறேன் மாட்டேன்றாங்க. புரியுங்களா? அப்ப நீங்க திமுக காரன் கிடையாது. புரியுங்களா? யூ ஆர் ஹாப்பி வித் டிஎம்கே ஈவன் தோ யூ ஆர் நாட் டிஎம்கே. சோ ஆர்எஸ்எஸ் வந்து விஜிலன்ட் வச்சு ஹாப்பியா இருக்கலாம். அந்த அமைப்பு ஆர்எஸ் மேல ஹாப்பியா இருக்கலாம். அவர்கள் ஆர்எஸ்எஸ் தான். நீங்க பரிவார அமைப்பா இருந்தா ஆர்எஸ்எஸ் பேசணும். சரி, நான் ஒத்துக்கிறேன். விஹெச்பி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுங்க, ஏபிவிபி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுங்க. நான் பதிலே பேசல. யார் என்ன பண்ணாலும் ஆர்எஸ் உங்களுக்கு ஊரு கழிச்ச பிள்ளையார் கோயில். ரைட். அந்த மேடையில் நின்னுகிட்டு பிராமண கடப்பாரியை எடுத்து திராவிடத்தை வீழ்த்துவேன் அப்படின்னு திரு சீமான் அவர்கள் அதற்கு முன்னாடி 55 நிமிஷம் பேசியிருக்காரு. அதை பார்த்து ஏதாவது ஒண்ணு திருப்பி பேசுங்க.
அவர் சொன்னது 55 நிமிஷம் எங்க அண்ணன் பேசியிருக்காரு. பாரதி பற்றி ஆகச்சிறந்த உரையில ஒரு உரை இது. நானே அதை பார்த்து பாரதியை இன்னும் சிலாகித்து நானே- பாரதிக்கு ஆமா சார் நான் முழுமையா பார்த்தேன் அந்த வீடியோ மாதேசி எங்க அண்ணன் சார். நான் சீமான் படிக்கும் போது பாரதியை வேற மாதிரி ஒரு வியூல பார்த்தேன் சார். ஏன்னா உங்களுக்கு வேப்பில அடிச்ச பூரா அப்படி உங்களுக்கு புரியுங்களா? ஏன்னா அப்படிதான் இருக்கும். அண்ணன் சீமான் வந்து 55 நிமிஷம் இடைவிடாமல் சார், நான் பேசுகிறார். பாரதியை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டேன் திரு சீமான் அவர்கள் பேச்ச பார்த்துட்டு. அவ்வளவுதான். நான் என்ன கேக்குறேன், அவ்வளவுதான். அந்த மேடையில் அதுக்கு மேல நின்று வேண்டாம். பிராமண கடப்பாரை எடுத்து திராவிடத்தை வீழ்த்துவன்னா அது அவரை போய் யாரை குஷிப்படுத்த திரு சீமான் பேசினாருன்னு கேக்குறாங்க சார். அதை நான் கேள்வியா வைக்கிறேன் சார். பிராமினருக்கு 40% ஓட்டு கிடையாது, பாவம். அவங்க எங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் சொன்னாரு, தம்பி தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமணன் பூரா கலிபோர்னியா போயிட்டான், மிச்சம் இருக்கிறது நீ நானு தான், நம்மள ஏன்டா திட்டுறா அப்படின்ட்டாரு. புரியல? அதை மாதிரி தான். அதாவது இருக்கிறது மொத்தம் 3 பேர். அதுலயுமே ஏடிஎம்கேக்கு 2 ஓட்டு, பிஜேபிக்கு 1.5 ஓட்டு, மிச்சம் புதுசு அது மாதிரி விஜய்க்கு 1 ஓட்டு போடலாம் பாக்குறேன். படிச்ச ஒரு மாதிரி திட்டாச்சு. அது அதை போயிட்டு நீங்க எதுக்கு பார்த்து சொல்றீங்க? அவர் ஏதோ சொல்லியிருக்காரு. அவரோட பிராமண கடப்பாறை கடப்பாறையாவே இல்ல, பாவம். அதுவே ஏதோ ஒரு தங்க கம்பி மாதிரி உட்கார்ந்துருக்கு. ஏதாவது செம்பு கும்பு சேர்ந்தா தான் பிரயோஜனப்படும். அதுவே அதுல வேற ஒண்ணுமில்ல இருக்கு. அது அண்ணன் சொல்றாரு, அது அண்ணன் போய் கேளுங்க சொல்ல. அவரு நான் 55 நிமிஷம் பாரதிய கொண்டாடி தீர்த்துட்டார். தமிழகம் செய்ய தவறியதை, திராவிடம் செய்ய தவறியதை, திமுக அதிமுக அரசுகள் செய்ய தவறியதை அண்ணன் ஒரு தனிநபராக அவ்வளவு கொண்டாடி தீர்த்துட்டாரு. பாரதி அப்படிங்கிற ஒருத்தரை மதிக்கிற ஒவ்வொரு தமிழனும் அண்ணனுக்கு கண்ணீரோடு நன்றி சொல்லும். அதற்கு மேல அங்க வேற எதுவுமே கிடையாது. பாரதிய உங்களை போல நானே அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, உங்களை போன்றவர்களுக்கு எல்லாம் ஒரு கண்ணை திறந்து விட்டார்ல எங்க அண்ணன். அது பெரும் பணி. எங்க அண்ணன் செஞ்சது சாதாரண பணி இல்லை. அந்த பாரதியும் பார்ப்பான்னு சொன்னவர்கள் தான் யாருன்னு யோசிக்கணும். அந்த பாரதிய காக்கை குருவியங்கள் ஜாதி நீல் கடல் மலை எங்கள் கூட்டம் சொல்லி சொன்னவன பாப்பான்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அவர்கள் தான் யாருன்னு யோசிக்கணும். பாப்பான் எல்லாரையும் சமமாக பார்ப்பான்ற வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்தினது இன்னமும் திராவிட இயக்கத்தை ஆதரிப்பவர்கள் விமர்சிக்கிறாங்க. பாரதிய சொன்னதுல தப்புன்னு சொல்லுங்க. நீங்க சீமான் அப்புறம் விமர்சிங்க. பாரதி என்ன கொண்டாடி இருக்கீங்க? பாரதிக்கான ஒரு இருக்கையை பாரத பிரதமர் கொண்டு வர்றாரு. பனாரஸ் தமிழ்நாட்டில் இருக்குதா? உலக நாடு எங்கேயா கொண்டு வந்திருக்கீங்களா? பெரியார் கொண்டு வரீங்க, கலைஞர் கொண்டு வந்தீங்க. பெரியாரோட கலைஞரோட சுமாரா பணியை பண்ணவரா பாரதியாரு? ஒரு இருக்கை இன்னைக்கு இப்ப 5 வருஷம் விட்டுருங்க, இது வரைக்கும் திராவிட இயக்க ஆட்சியில் என்னைக்கா ஒண்ணு கொண்டு வந்திருக்கீங்களா? உலக பல்கலைக்கழகத்தை கொண்டு வர முயற்சி பண்றாரு பாரத பிரதமர். பனாரஸ்ல கொண்டு வந்திருக்காரு பாரத பிரதமர். அவர் கொண்டாடுறா, நீங்க கொண்டாடுறீங்களா? அப்ப நீங்க பாரதிய பார்ப்பான்னு ஏற்க மாட்டோம் சொல்லுங்க. அவர் பார்ப்பான், அவர் ஏற்க முடியாதுங்க. அவர் என்ன சொன்னாலும் ஏற்க முடியாது. ஊஎஸ்ஆவை கொண்டாடி இருக்கீங்களா? தமிழர்கள் கொண்டாட வேண்டியவர்கள் கொண்டாடி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இருக்கையை கொண்டு வருது பிஜேபி, மோடி கொண்டு வராரு. ஆனா அவங்களுக்கு இங்க இருக்கையே கிடைக்க மாட்டேங்குது. தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியை சரியா புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அந்த இருக்கையை சொல்லுங்க. நான் இந்த அதிகார இருக்கை கொஞ்சமா கூச்சப்பட்டு தமிழ்நாட்டு அரசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. புரியுங்களா? தமிழ்நாட்டு மக்கள் சார், தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. 4 எம்எல்ஏ பிஜேபிக்கு தாமரை சின்னத்துல போட்டிட்டு பிஜேபிக்கு நாளைக்கு 12 எம்எல்ஏ மினிமம் ட்ரிபிள் டிஜிட் 300% நடக்க போதா இல்ல பாருங்க. பேசதானே போறீங்க. அன்னைக்கு நான் கேட்பேன்ல உங்கள்கிட்ட, காலை இல்ல நீங்களே வந்திருக்காங்க பாருங்க சொல்ல போறேன்ல. இல்லாத பிஜேபி எதுக்கு இருக்கிறீங்க? இல்லாத பிஜேபி எதுக்கு இருக்கிறீங்க? ஆபத்து நம்மளை சூழ போகிறது. கொஞ்சம் திரு உதயநிதி அவர்களே, தம்பி சூழ உதயநிதி உஷாரா இருங்கன்றாரு. சூழ போகிறது இல்ல, ஆள போகிறதா? திரு திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு காலையில ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. விஜய் அண்ணன் சீமான் அவ்வளவுதானா? இல்ல, சீமான் இருக்கு, அதுலயும் இருக்கு. திரு திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. திரு விஜயும் சீமானும் எச் ராஜாவினுடைய மவுத் பீஸ் மாதிரி ஆயிட்டாங்க. எச் ராஜா என்ன பேசுகிறாரோ, வெறுப்பு அரசியல் பேசுகிறாரோ, அதே அரசியலை விஜயும் சீமானும் அது முழுக்க ஒரு நெரேட்டிவ் பாலிடிக்ஸ் திரு திருமாவளவன் செய்வது. ஏன்னா விஜய் அவர்கள் வன்மத்தோடு எதிர்க்கிறார். திரு சீமான் அவர்கள் இந்தியத்தை ஏற்கவில்லை. இந்தியாவே ஒரு நாடு சொல்லக்கூடியவர் இல்ல. இந்தியாவே ஒரு நாடு ஏற்க மாட்டோம். அவரை நீங்க இப்படி சொன்னீங்கன்னா நான் திரு விஜய்கிட்ட கேட்கிற அதே கேள்வி தான் திரு சீமான் நான் கேட்டிருக்கேன். நீங்க பார்க்க மாட்டீங்க. இந்தியாவை நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். இந்தியா என்னைக்கு இந்தியாவாச்சுன்னா அவங்க 47க்கு பிறகு இந்தியா நினைக்கிறேன். நீங்களா அப்படி நினைக்கிறவங்க. நான் சொன்னேன். அப்புறம் மருதுபாண்டிய அவர்கள் ஜம்பு தீவு பத்தி பிரகடனம் சொன்னாங்களே, என்ன கணக்குன்னு கேட்கிறேன். ஜம்பு தீபம் தமிழான்னு கேட்கிறேன். ஜம்பு தீபம் எதை குறிப்பிடுதுன்னு கேட்கிறேன். என்னைக்கு? 1800களில் 57 மங்கள் பாண்டேக்கு முன்னாடி. அப்ப யாருக்கு சொன்னாங்க? நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க தமிழர்கள் சரியாக இருக்கிறார்கள், தமிழ்நாடு சரியாக இருக்கிறது, திமுக அரசு மாத்தி யோசிக்கிறது. அதனுடைய வழியில நீங்க எல்லாம் யோசிக்கிறீங்க. அண்ணன் திருமாவளவன் அப்படிதான் யோசிப்பார், நோ டவுட். திரு விஜய் அவர்கள் என்னைக்கு பிஜேபி ஏத்திருக்காரு? பிஜேபி செஞ்ச ஒரு விஷயத்தை மறந்து போய் பாராட்டிருக்காரு. இல்ல, திமுக எதிர்க்கிறது பிஜேபி எதிர்ப்பு இல்ல சார். திமுக எதிர்க்கிறது பிஜேபி எதிர்ப்பு, திருமாவளவன் எதிர்க்கிறது பிஜேபி எதிர்ப்பு, இந்தியத்தையே எதிர்க்கக்கூடிய சீமான் எதிர்க்கிறது பிஜேபி எதிர்ப்பு. ஆனால் விஜய் அந்த அளவுக்கு அந்த நெடி இல்லையே அவர்கிட்ட. உங்களுக்கு வைத்தறிச்சல். பிஜேபிய சீமானும் விஜயும் கடுமையா எதிர்க்கிறாங்க.
இன்னும் சொல்ல போனா விஜய் அவர்களுக்கும் இந்தியாவில் ஒருமைப்பாடுல நம்பிக்கை கிடையாது, அது வெளியில சொல்ல கிடையாது. அவர் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு மிக்சர் கிரைண்டர் மாதிரி, அதையும் எடுத்து உள்ள போய் கலந்து அது 10 ரூபா ஓட்டு கிடைச்சாலும் கிடைக்கும், நம்ம அதே பஞ்சல் பேசாம அவர்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா அதுலேயே அவருக்கு பெரிய ஐடியாலஜி இருக்காது. திரு சீமான் வந்து பகிரங்கமாவே இந்தியா ஒரு நாடே கிடையாதுன்னு பகிரங்கமா சொல்கிறவர். அவர் நான் வந்து அமெரிக்கால பேசும்போது சொன்னேன், இந்தியா ஒரு நாடு இல்லைன்னு சொன்னவரையே சேதமில்லாத இந்துஸ்தானம் சொல்ல வச்சவர் பாரதின்னு சொன்னேன். அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம், அதான் கவனிக்கணும். திருமாவளவன் வந்து அது பதட்டத்தில் இருக்காரு. திருமாவளவன் வந்து என்ன பதட்டத்தில் இருக்கிறாரு? சீமான் போன்றவர்கள் பாரதி பத்தி பேசணுன்னே மாதேசே மனம் மாறிட்டாரே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மனம் மாறி நமக்கு இருக்கிற 4 ஓட்டும் போயிருமோங்கிற அவங்க இல்ல. பாரதியாரை நான் இன்னைக்கு கூட என்னுடைய சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணிக்கிறேன். அவரை நான் படிக்கிற காலத்துல எனக்கு அவர் வந்து பிராமணரா தெரியல, எனக்கு சங்கியா தெரியல, அவர் RSS காரரா நான் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு நானே எழுதியிருக்கேன், வருத்தப்பட்டு எழுதியிருக்கேன். பெரிய விஷயம் நான் எழுதியிருக்கேன். நீங்களே எழுதிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அண்ணன் திருமாவளவன் திருந்தவில்லை என்றால் நான் என்ன சொல்லுது? நீங்க மாதேசே தம்பி மாதேசே சொன்ன பிறகு நீங்க வந்து அண்ணன் திருமாவளவன் மாத்தலன்னு என்ன? விஜய் வந்து அப்ப நெரேட்டிவ் பாலிடிக்ஸ் தான். அவருமே வந்து காப்பி கேட்டுன்னு சொன்னேன் இல்லைங்க. எந்த கொள்கையை தெளிவு கிடையாது. நான் சொன்னேன், அந்த கட்சியில யாராவது ஒருத்தர் வக்ஃபுக்கு ஆதரவா போராட்டம் பண்ணாங்க அன்னைக்கு ஆனந்த். ஆமா, 10 கேள்வி பிரஸ் கேட்டுச்சு, ஒரு கேள்வி பதில் சொல்றா நீங்க மனசாட்சியோட சொல்லுங்க. இல்ல அவர் கடை பாவங்க, அவங்க போய் கேட்க, அவங்க தலைவர் விஜய் ஆட்சிக்கு வரும், அதோட முடிச்சிருங்க, அதுக்கு மேல நீங்க யோசிக்காது. இல்ல. சிபிஐ எதில் நாளைக்கு சிக்கல் வந்துரும், கரூர் விஷயம் அந்த மாதிரி ஏதாவது பயப்படுறாரு. டிஎம்கேல அதிகமான வழக்குகள் வச்சிருக்க இந்த அதெல்லாம் திமுக ஃபேஸ் பண்றோம் சார். அவர் பார்த்தோம் சார். ஏங்க நீங்க ஃபேஸ் பண்ணி அவர் ஃபேஸ் பண்ணா அப்படி போங்க, திருப்பி ஓடிடுவாரா? நீங்க அஞ்ச மாட்டீங்கன்னா அப்புறம் அவர் அஞ்சுவாரா? நீங்க பணம் காட்டுனீங்கன்னா அவர் என்ன? ஸ்டாலின் அவர்கள் தொட்டுப்பார் சீண்டிப்பார்னெல்லாம் சொன்னார். அந்த மாதிரி தொட்டுப்பார் சீண்டிப்பார் விஜய் ஒரு நாளும் சொல்லியே அப்படின்னு நான் கேட்கிறேன். அவர்கிட்ட தொட்டு பார்க்கற குணம்ல சீண்டி பார்க்கற குணம்ல அவர் சொல்லல. அதுல இருக்கு இல்ல, அவருடைய எதிர்ப்பு பிஜேபிக்கு உங்க யாரை விட குறைஞ்சது இல்லை. நிறைய விஷயங்கள் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.